வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோடை காலத்தையொட்டி புதுவையில் குழாய் பொருந்திய மண்பானை விற்பனை சூடு பிடித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள குற்றப்பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் விதமாக பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் வீடு வீடாக சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி குறிஞ்சி நகர் பகுதியில் நள்ளிரவில் உலாவரும் புலி வேடமிட்ட நாய் வீடியோ வைரலாகி வருகிறது. பிறந்த தேதியில் திருத்தம் செய்த ஓய்வு பெற்ற கல்வித்துறை அலுவலர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோடை காலத்தையொட்டி புதுவையில் குழாய் பொருந்திய மண்பானை விற்பனை சூடு பிடித்துள்ளது. கோடை காலம் துவங்கியதும் மண்பானை மூலம் தண்ணீர் இயற்கையாக குளிர வைத்து பருகுவது பழக்கம். அந்த வகையில் தற்போது கோடை காலம் தொடங்கியதால் புதுச்சேரியில் மண்பானை விற்பனை சூடு பிடித்துள்ளது. அதனுடன் ஜக்கு, குவளை போன்ற மண்பாண்ட பொருட்களும் விற்பனைக்கு வந்துள்ளன. குழாயில் பொருந்திய மண்பானை 50 முதல் 500 ரூபாய் வரையிலும், ஜக்கு போன்றவை 200 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகின்றது. பிளாஸ்டிக் கேன்களுக்கு மாற்றாக விற்பனைக்கு வந்துள்ள குழாய் பொருந்திய மண்பானைகள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளன. புதுச்சேரியில் உள்ள குற்றப்பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் விதமாக பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் வீடு வீடாக சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ரவுடிகள் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு தமிழகத்திலும் அங்கிருந்து புதுச்சேரியிலும் தஞ்சம் அடைவது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மேலும் குற்றப்பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் வகையில் அடிக்கடி போலீசார் ரவுடிகளின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பெரியகடை, ரெட்டியார்பாளையம், முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை உட்பட பல்வேறு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது தமிழகத்தில் குற்றம் செய்து தலைமறைவாக உள்ள ரவுடிகள் வீட்டில் தங்கி உள்ளனரா, ஆயுதங்கள், வெடிகுண்டு, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா, ஊருக்குள் தடை செய்யப்பட்ட ரவுடிகள் யாரானும் தடையை மீறி ஊருக்குள் வந்துள்ளனரா என்பது குறித்து விசாரணை செய்து சோதனை செய்தனர். அதேபோல் ரவுடிகளின் தற்போதைய நடவடிக்கைகள் குறித்து அவர்களின் குடும்பத்தாரிடம் போலீசார் கேட்டறிந்தனர். வரக்கூடாது. புதுச்சேரி குறிஞ்சி நகர் பகுதியில் நள்ளிரவில் உலாவரும் புலி வேடமிட்ட நாய் வீடியோ வைரலாகி வருகிறது. சமீப காலமாக தமிழகத்தில் சிறுத்தையின் நடமாட்டம் அதிகமாக இருந்து வருவதால் மக்கள் பெரும் அச்சத்தில் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியின் நகர பகுதியில் உள்ள குறிஞ்சி நகர் பகுதியில் நாய்க்கு புலி வேடமிட்டு உலாவிட்டுள்ளனர். இந்த நாய் அப்பகுதியில் உள்ள பல்வேறு தெருக்களில் சுற்றி திரிந்து வருகின்றது. இதனை சட்டென்று பார்க்கும் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். அதன் பிறகு உற்று நோக்கி பார்க்கும்போது நாய்க்கு வேடமிட்டது என நிம்மதியாக செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பதிவிட்டு சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். பிறந்த தேதியில் திருத்தம் செய்த ஓய்வு பெற்ற கல்வித்துறை அலுவலர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் இளநிலை கணக்கு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ரம்யா ராஜேந்திரன், வயது 60. இவர் தனது பணி காலத்தை நீட்டிக்க அவரின் சேவை புத்தகத்தில் பிறந்த தேதியை திருத்தம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா லஞ்ச ஒழிப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரம்யா ராஜேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
காரைக்காலில் 2 மாதமாக ஊதியம் வழங்காததால் துப்புரவு தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்கால் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் தனியார் நிறுவனம் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் 200க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் ஒப்பந்தம் அடிப்படையில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு தனியார் நிறுவனம் சார்பில் 2 மாதமாக சம்பளம் வழங்காமல் உள்ளது. இதனை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இன்று சம்பளம் வழங்காததை கண்டித்து இன்று காலை முதல் எந்தவித துப்புரவு பணியையும் மேற்கொள்ளாமல் துப்புரவு பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குப்பைகளை அல்லாமல் சாலைகளில் குப்பைகள் தேக்கமடைந்துள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அரசால் தடை செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்களும் தங்கு தடையின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பெரிய கடை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பல்வேறு கடைகளில் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் தலைமையிலான போலீசார் ஹான்ஸ், குட்கா, கூலி லிப் உட்பட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். தேவையில்ல சம்மந்தல பொருளை விற்கக்கூடாதுமா, புரியுதமா? தேர்தல் நடந்து முடிந்ததை அடுத்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மதுபான கடைகளை இரவு 11 மணி வரை திறந்திருக்க கலால்துறை அனுமதி அளித்துள்ளது. புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்ததன் காரணமாக மதுக்கடைகள் இரவு 10 மணிக்கே மூட உத்தரவிடப்பட்டது. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி புதுவையில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்துவிட்டது. இதனையடுத்து அங்கு மது விற்பனையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. தேர்தலுக்கு முன் புதுவையில் உள்ள மதுபான கடைகள் இரவு 11 மணி வரை செயல்பட்டு வந்தன. சுற்றுலா உரிமம் பெற்ற பார்கள் இரவு 12 மணி வரை இயங்கி வந்தன. கடந்த வாரம் வாக்குப்பதிவு முடிந்த போதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்த்தப்படாமல் இருந்ததால் மதுபான கடைகள் இரவு 10 மணிக்கு மூடப்பட்டன. இந்நிலையில் வாக்குப்பதிவு நிறைவடைந்து விட்டது என்பதால் மதுக்கடைகளை மீண்டும் இரவு 11 மணி வரை திறந்து வைக்க அனுமதி வேண்டும் என்று கலால்துறை சார்பில் தேர்தல் துறையிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. கலால்துறை விடுத்த வேண்டுகோளை ஏற்று புதுவை, காரைக்கால் பகுதிகளில் உள்ள மதுபான கடைகள் இரவு 11 மணி வரை இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் இதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள தீயணைப்பு கருவிகளை செயல்படுத்துவது குறித்து சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தீயணைப்பு கருவிகள் பொருத்தப்பட்டது. அதன் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் தீ ஏற்பட்டால் அந்த கருவிகளை கொண்டு எவ்வாறு அணைப்பது என்பது குறித்து செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. அப்பொழுது சட்டப்பேரவை வளாகத்தில் தீ கொளுத்தப்பட்டது. பின்னர் ஊழியர்கள் தீயணைப்பு கருவி மூலம் தீயை அணைத்து அதன் செயல்பாடுகள் குறித்து விளக்கினர். மேலும் சட்டப்பேரவை பாதுகாவலர்களுக்கு இது குறித்து பயிற்சி தரப்பட உள்ளது. புதுச்சேரியில் வீட்டின் முன்பு தகராறில் ஈடுபட்டதை தட்டி கேட்ட கணவன் மனைவியை தாக்கிய 4 நபர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முருகப்பாக்கம் நடுத்தெருவை சேர்ந்தவர் சேகர். இவர் சாராய் கடையில் வேலை செய்து வருகிறார். நேற்று முன்தினம் இரவு தனது குடும்பத்துடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அதிகாலை 2 மணி அளவில் வீட்டின் முன்பு பயங்கர சத்தம் கேட்டது. இதனால் கண் விழித்த அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தபொழுது ஒரே மோட்டார் சைக்கிள் நின்று கொண்டிருந்த 4 நபர்கள் அவர்களுக்குள் தகராறு செய்து கொண்டு இருந்தனர். இதனை சேகர் தட்டி கேட்டார். அப்பொழுது அவர்
அவரது மனைவி வேல்விழி மகனும் வீட்டை விட்டு வெளியே வந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த 4 நபர்களும் சேர்ந்து அவர்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்தனர். மேலும் ரோட்டில் கிடந்த கற்களை தூக்கி வீசினர். இதில் சேகர், அவரது மனைவி, மகன் உட்பட 3 நபர்கள் படுகாயம் அடைந்தனர். இது குறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து உருளைப்பேட்டையை சேர்ந்த வேல்முருகன், மணிகண்டன், விஜய் மற்றும் நரேஷ் ஆகிய 4 நபர்களை கைது செய்தனர். மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 3 மாத இடைவெளிக்கு பிறகு வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மீண்டும் விமான சேவை தொடங்க இருக்கிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள விமான நிலையம் 2013ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த விமான நிலையத்திலிருந்து பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு விமான சேவை தொடங்கப்பட்டது. பின்னர் போதிய வரவேற்பு இல்லாததால் பல்வேறு ஊர்களுக்கு இயக்கப்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. கடந்த ஆண்டு அக்டோபரில் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்துக்கு மீண்டும் தொடங்கப்பட்ட விமான சேவைகளையும் கடந்த 30ஆம் தேதியுடன் ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் நிறுத்திக் கொண்டது. இந்த நிலையில் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஹைதராபாத், பெங்களூருவுக்கு இண்டிகோ நிறுவனம் விமானங்களை இயக்க இருக்கிறது. இதற்கான முன்பதிவு வரும் ஜூன் மாதம் தொடங்க உள்ளது. இதேபோல் ஏர் சபா நிறுவனம் புதுச்சேரியில் இருந்து சேலம், கோவைக்கு விமான சேவையை தொடங்க இருக்கிறது. இந்த புதிய சேவைகளுக்கு புதுச்சேரி விமான நிலைய அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏலச்சீட்டு நடத்தி சுமார் 1.30 கோடி மோசடி செய்த தம்பதியினரை கைது செய்ய வலியுறுத்தி கோரிமேடு காவல் நிலையத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சஞ்சீவி நகரை சேர்ந்தவர் ரத்தினம், இவரது மனைவி முத்தம்மாள். இவர்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்களை சேர்த்து ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளனர். இந்த ஏலச்சீட்டில் அப்பகுதியில் உள்ள சுமார் 80க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாதம் பணம் கட்டி வந்தனர். மொத்தம் ரூபாய் 1.30 கோடி வரை பணம் கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ரத்தினத்திடம் பொதுமக்கள் ஏலச்சீட்டு பணத்தை கேட்டுள்ளனர். ஆனால் பணத்தை தராமல் ரத்தினம் இழுத்தடித்துள்ளார். இந்த நிலையில் 60க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ரத்தினத்தை கைது செய்ய வேண்டும் மற்றும் பணத்தை மீட்டு தர வலியுறுத்தி கோரிமேடு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து போலீசாரின் அறிவுறுத்தலின்படி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து ரத்தினம் மற்றும் அவரது மனைவி முத்தம்மாளை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவக்கரை அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவிலில் 50ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவில் இறுதி நிகழ்வாக 1008 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புண்ணியம் நிறைந்த இந்த பாரத கண்டத்தில் தொண்டை நாட்டு சிவத்தலங்களில் 30வது தலமாகியதும் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்றதுமாகிய அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் சுவாமிக்கு கடந்த 14ஆம் தேதி குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 1ஆம் நாள் சித்திரை திருவிழாவின் தெப்போற்சவ விழா நடைபெற்றது. தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி அன்று ஜோதி தரிசனம் இந்த ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தீபம் ஏற்றி வழிபட்டனர். இதன் தொடர்ச்சியாக அம்மனுக்கு 1008 பால் குடங்களை பக்தர்கள் தலையில் சுமந்து வந்து ஊர்வலமாக மாட வீதிகளின் வழியே வந்தனர். பால்குட ஊர்வலம் சுந்தர விநாயகர் கோவிலில் இருந்து துவங்கி வக்ரகாளியம்மன் கோவிலை வந்தடைந்தது. பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் மூலவர் வக்ரகாளியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி திருபுவனை காவல் நிலையம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் கோடை வெயிலிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க புதுச்சேரி அடுத்த திருபுவனையில் காவல்துறை சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தண்ணீர் புட்டில்கள், நீர்மோர், குளிர்ச்சி தரக்கூடிய பழ வகைகளை வழங்கி வருகின்றனர். திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோவன் மற்றும் காவலர்கள் இதற்கான பணிகளை செய்து வருகின்றனர். காவல்துறையினரின் இந்த பணியை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த முன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி அங்காளம்மன் சித்தர் பீடத்தில் 4ஆம் ஆண்டு பால்குட துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த முன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி அங்காளம்மன் சித்தர் பீடத்தில் 4ஆம் ஆண்டு பால்குட துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதற்காக இன்று காலை முதலே கோ பூஜை, சண்டி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியில் முன்னூர் கிராம குளக்கரையில் இருந்து சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து அங்காளம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ நவசக்தி டெம்பிள் டிரஸ்ட் நிறுவனர் நவீன்குமார் அடிகள் செய்திருந்தார்.
மேலும் இந்த விழாவில் சுற்றுவட்ட கிராமங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பக்த கோடிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக செஞ்சி டிஎஸ்பி மற்றும் திண்டிவனம் டிஎஸ்பி சிறப்பித்து வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் 15ஆம் ஆண்டு சூரசம்ஹார விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே அரியந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று உலகில் வேறு எங்கும் இல்லாத வண்ணம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் சூரசம்ஹார விழா நடைபெற்றது. இதில் விஷ்ணு துர்க்கை அம்மன், சும்பன், நிசும்பன், மகிஷாசூரன் ஆகிய 3 அரக்கர்களை வதம் செய்து கொள்ளும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சூரசம்ஹார நிகழ்ச்சியினை கண்டு களித்தனர். இதில் முக்கிய அம்சமாக குழந்தையில்லா தம்பதியர்கள் மற்றும் நீண்ட நாட்களாக திருமணமாகாத கன்னி பெண்கள் ஆகியோர்களுக்கு அம்மனின் மடியில் வைக்கப்பட்டிருந்த எலும்பிச்சை பழம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. பழத்தை பெற்று சென்றால் குழந்தையின்மை மற்றும் திருமண தடை நீங்கும் என்று சுற்றுவட்டார பகுதி மக்களால் கூறப்படுகிறது. மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மயிலம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாசிலாமணி, மரக்காணம் மத்திய ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன், மரக்காணம் ஊராட்சி ஒன்றிய அவைத் தலைவர் குமார் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் துர்க்கையின் சூரசம்ஹாரத்தை பொதுமக்களுக்கு சொற்பொழிவாக ஸ்ரீனிவாச வேணுகோபால் மற்றும் அசோகன் கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தவத்திரு திருஞான மணிவால துர்க்கை சித்தர் மற்றும் ஆலய முதன்மை அறங்காவலர் செல்வம், ஆலய அர்ச்சகர்கள் ஸ்ரீதர், பரணி உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். எங்கள் ஊர் நடுகுப்பம். எனக்கு 18 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாத இருந்துச்சு. நாங்களும் எங்கேயோ பார்த்தோம், எங்கேயும் எங்களுக்கு தெரியாவலை. இந்த அம்மா விஷ்ணு துர்க்கை அம்மா கிட்ட வந்தேன். சூரசம்மானத்தில் பழம் வாங்கினா அடுத்த நிமிஷமே எனக்கு கருவு தரிச்சிச்சு. இந்த துர்காஸ்ரீன்னு பேர் வச்சிருக்கிறேன். என் குழந்தைக்கு 1 வயசு ஆகுது. நீங்கள் எல்லாரும் வந்து இதில் கலந்துங்க, நீங்களும் பழம் வாங்கி சாப்பிடுங்க. கனுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு பார்சார்கை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கனுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் 3வது பிளாட் திருக்காஞ்சி வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு பார்சார்கை வார்த்தல் விழா நடைபெற்றது. முன்னதாக நேற்று கணபதி ஹோமம், அம்மனுக்கு விசேஷ ஆராதனைகள் தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை கரக ஊர்வலம் நடைபெற்று அம்மனுக்கு பார்சார்கை வார்த்தல் நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து பாவாடை ராயனுக்கு கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இரவு மின் விளக்கு அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோடை காலத்தையொட்டி புதுவையில் குழாய் பொருந்திய மண்பானை விற்பனை சூடு பிடித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள குற்றப்பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் விதமாக பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் வீடு வீடாக சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி குறிஞ்சி நகர் பகுதியில் நள்ளிரவில் உலாவரும் புலி வேடமிட்ட நாய் வீடியோ வைரலாகி வருகிறது. பிறந்த தேதியில் திருத்தம் செய்த ஓய்வு பெற்ற கல்வித்துறை அலுவலர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.